லேஅவுட் ஆஃப் டீசல் பவர் பிளான்ட். ஸோ டீசலை யூஸ் பண்ணி இன்ஜினை ரன் பண்ணுறோம். ஸோ இன்ஜின் ரன் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் டீசல் பவர் பிளான்ட் நடக்குது. ஆனால் இது நம்ம வந்து ரன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை, ஸோ இந்த ரன் பண்ணும்போது சேஃப்டியாக இருக்கிறதுக்கு நம்ம சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதுதான் அந்த லைன்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நமக்கு இன்ஜினை ரன் பண்ண வைக்கிறதுக்கு ஃபியூயல் தேவை. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோன்னா, அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜிலேருந்து ஃபியூயல் எடுக்கிறோம். ஸோ ஃபியூயல் எடுத்து பம்ப் மூலமாக சர்வீஸ் டேங்க் கொண்டு போகிறோம். ஸோ சர்வீஸ் டேங்க்னா என்னென்னா, அதாவது டே டேங்க் சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு நாளும் நமக்கு எவ்வளோ டீசல் தேவையோ ஸோ அதை வந்து இந்த சர்வீஸ் டேங்க்லேருந்து கொடுக்குறோம். ஸோ இந்த சர்வீஸ் டேங்க் பார்த்திங்கன்னா நமக்கு ஹைட்டாக தான் இருக்குது. இது வந்து நம்ம கீழே வைக்கல. இந்த லைன் எப்படி போகுதுன்னு பாருங்கள், கரெக்டாக பாருங்கள். ஸோ லைன் வந்து மேலே தான் போகுது. ஸோ சர்வீஸ் டேங்க் மேலே இருக்கும்போது நமக்கு ஒவ்வொரு டெய்லியும் வந்து எவ்வளோ ஃபியூயல் தேவைப்படுதோ அது ஆட்டோமேட்டிக்காக அட்மாஸ்பியர் ப்ரெஷரை யூஸ் பண்ணி நமக்கு இன்ஜினுக்குள்ளே போயிடுது. ஸோ அதனால் இந்த சர்வீஸ் டேங்கை மேலே வச்சுருக்கிறோம். ஸோ இதில் நம்ம பம்பு யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா ஸ்டக் பண்ணி நமக்கு ஃபியூயலை வந்து மேலே கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால் இதில் பம்பு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஃபியூயல் சிஸ்டம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஃபியூயல் வந்து இன்ஜினுக்கு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம இதை ரன் பண்ண வைக்கணும். இன்ஜினை ஃபியூயல் மட்டும் போதாது, இன்ஜினை ரன் பண்ணணும். ஸோ ரன் பண்ணுறதுக்கு இது வந்து டீசல் இன்ஜின். அதனால் நம்ம எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோன்னா, கம்ப்ரஸிங் ஏர் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். ஸோ கம்ப்ரஸிங் ஏர் தேவைன்னா, ஹை ப்ரெஷர் ஏர் தேவைப்படுதுன்னா நமக்கு ஏர் கம்ப்ரஸரை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஏர் கம்ப்ரஸர் மூலமாக ஹை ப்ரெஷர் ஏரை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஏரை நம்ம அப்படியே ஃபில்டரில் கொடுக்குறோம். ஸோ ஃபில்டர் என்ன செய்யுதுன்னா, ஏரோட டஸ்ட் பார்ட்டிகளை ரிமூவ் பண்ணுது. ஸோ ரிமூவ் பண்ணி அதை அப்படியே நம்ம இன்ஜினில் கொடுக்குறோம். ஸோ இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்படி இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நமக்கு அந்த ஹை ப்ரெஷர் ஏர் பார்த்திங்கன்னா 17 பார் தேவைப்படும். ஸோ இதில் நம்ம 17 பார் கொடுக்குறோம். ஸோ 17 பார் கொடுக்கும்போது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனாலே டெம்பரேச்சரும் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இக்னிஷன் ஆகி இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சிஸ்டம். ஸோ ஸ்டார்ட் பண்ணவும் செஞ்சாச்சு. ஸோ அடுத்து நமக்கு வந்து இன்ஜின் வந்து நல்லா ஃபயர் ஆகிட்டு எரியணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா, ஏர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அட்மாஸ்பியர்லேருந்து ஏர் எடுக்கிறோம். ஏர் எடுத்து சூப்பர் சார்ஜர் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி ஹை ப்ரெஷரில் ஃபில்டர் மூலமாக உள்ளே அனுப்புகிறோம். ஸோ ஹை ப்ரெஷரில் உள்ளே வரும்போது ஆல்ரெடி நமக்கு வந்து ஸ்டார்டிங் பண்ணுற மாதிரி தான். ஹை ப்ரெஷர் உள்ளே வரும்போது நமக்கு டெம்பரேச்சர் அதிகமாகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு டர்போ சார்ஜிங் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அது வந்து உள்ள நம்ம நடக்கும். ஸோ ஈஸியாக நமக்கு ஹீட் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால் ஏர் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து ஃபில்டர் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன் ஃபில்டர் யூஸ் பண்ணுறோன்னா, அட்மாஸ்பியரிக்லேருந்து ஏர் எடுக்கும்போது நிறைய டஸ்ட் பார்ட்டிகள் இருக்கும். ஸோ அந்த டஸ்ட் பார்ட்டிகள் அப்படியே இன்ஜினில் விட்டாச்சுன்னா இன்ஜினில் பார்ட்ஸில் வந்து வியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஏர் ஃபில்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஏர் ஃபில்டர் பார்த்திங்கன்னா, டஸ்ட்டு அதிகமாகும்போது அதை ரிமூவ் பண்ணியிருக்கணும். ஸோ ஒருவேளை அதை ரிமூவ் பண்ணாமல் விட்டாச்சுன்னா நமக்கு ஏர் வந்து அதிகமாக வந்து உள்ளே போகாது. ஸோ இதனால் கம்பியூஷன் வந்து கம்மியாக நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏர் ஃபில்டரும் அடிக்கடி க்ளீன் பண்ணியிருக்கணும். ஸோ மூணாவது நம்ம இப்போ ஹை ஹீட்டில் இன்ஜினை ரன் பண்ண வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறமா அதிகமாக ஹை ஹீட் உருவாகும்போது இன்ஜின் டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதிகமாக புகை வர்றதுக்கும் எமிஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம ஹை ஹீட்லேயும் இன்ஜினை விட்டுறக்கூடாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோன்னா, கூலிங் சிஸ்டம் வந்து நம்ம வச்சுருக்கோம். ஸோ என்ன பண்ணுறோன்னா, கோல்ட் வாட்டரை நமக்கு இன்ஜினுக்குள்ள அனுப்புகிறோம். ஸோ அது ஹீட்டை எடுத்துகிட்டு நமக்கு அப்படியே வந்துடுது. ஸோ அது பம்ப் மூலமாக மறுபடியும் ஸ்ப்ரே டேங்க் அனுப்புகிறோம். ஸ்ப்ரே டேங்க் என்ன நடக்குதுன்னா, இந்த ஹாட் வாட்டர் மேலே கோல்ட் வாட்டரை ஸ்ப்ரே பண்ணுறோம். ஸ்ப்ரே பண்ணும்போது அது மறுபடியும் கோல்ட் வாட்டர் மாறுது. ஸோ பம்ப் பண்ணி மறுபடியும் அனுப்புகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம பம்பிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கோம். பம்பிங் சிஸ்டம் யூஸ் பண்ணாமல் நார்மல் மெத்தட் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா,
ஹாட் வாட்டருங்க வருது, மறுபடியும் ஸ்ப்ரே டேங்கில் உள்ளே போகுது. நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம். ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு கோல்ட் வாட்டர் உருவாகும். ஸோ ஹாட் வாட்டரோட கோல்ட் வாட்டர் பார்த்திங்கன்னா டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ டென்சிட்டி அதிகமாக போது அது ஆட்டோமேட்டிக்கலாக கீழே வந்துடுது. ஸோ கீழே வரும்போது நம்ம இதில் கீழே பைப் வச்சுருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இன்ஜினுக்குள்ள போகும். ஸோ அந்த டென்சிட்டி மெத்தடை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம இப்போ இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது பாம்பு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதனால் இன்ஜின் ஹீட் வந்து கம்மியாகுது. ஸோ நமக்கு அதிகமாக எமிஷன் வராது. ஸோ அதுக்காக இது யூஸ் பண்ணுறோம். ஸோ கூலிங்கும் முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம கூல் பண்ணால் கூட இன்ஜினில் வந்து உராய்வு வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்ஜின் வந்து உராய்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தடுக்கணும். அதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறோன்னா ஆயில் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆயில் வந்து இன்ஜின் பாக்ஸில் படுற மாதிரி வைக்கிறோம். ஸோ இன்ஜின் வந்து உராயாது. ஸோ மறுபடியும் உள்ளே போன ஆயில் பார்த்திங்கன்னா அப்படியே ஹாட் ஆயிலாட்டு வெளியே வருது. ஸோ ஆயில் கூலர் வச்சு அதை கூல் பண்ணுறோம். ஸோ இன்ஜின் இதனால் சேஃப்டியாக இருக்குது. சரி, எல்லாமே முடிச்சாச்சு. கடைசியாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்ஜின்லேருந்து புகை வெளியே வரும். ஸோ அந்த புகையை என்ன பண்ணுறோன்னா சைலன்சர் மூலமாக அனுப்புகிறோம். ஏன் சைலன்சர் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன்னா 2 விஷயத்துக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று, சைலன்சர் நமக்கு வந்து வைப்ரேஷனை வந்து அவாய்ட் பண்ணணும். ஏன்னா வந்து புகை ஸ்பீடாக வரும்போது அதில் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு சைலன்சர் யூஸ் பண்ணலாம். 2வது பார்த்திங்கன்னா நம்ம சைலன்சர்லாம் பார்த்திங்கன்னா கடைசியாக வரும்போது ஒரு குறுகலான பகுதியாக இருக்கும். கவனிச்சிருக்கலாம், பைக்லேயோ காரில் பார்த்திங்கன்னா கடைசியாக பைப்போட கடைசி பார்த்திங்கன்னா குறுகலாக இருக்கும். ஸோ இது ஏன்னா லோ ப்ரெஷரை உண்டு பண்ணி வெலாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது மறுபடியும் அந்த பேக் ப்ரெஷர் ஆகி புகை வந்து இன்ஜினுக்குள்ளே போகாது. ஸோ அதுக்காக வந்து அந்த மாதிரி ஸ்மால் செட்டப் வந்து நம்ம பைப்பில் யூஸ் பண்ணியிருக்கோம். சைலன்சர் பைப்பில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் பேக் ப்ரெஷர் ஆகாமல் கேஸ் எல்லாமே ஹை வெலாசிட்டியில் வந்து வெளியே போயிடும். ஸோ இதுதான் லே அவுட் ஆஃப் டீசல் பவர் பிளான்ட்.